வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 12வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு சர்ப்ரைஸ். இந்த சாப்டர் ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து மோர் தென் 3% வந்து கீழே போயிருக்கு. இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேல அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வந்து மோர் தென் ஆல்மோஸ்ட் 6% கீழே போயிருக்கு. ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து மோர் தென் 20% வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிருக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் மோர் தென் 20% கீழே போயிருக்கும். இது யாருமே எதிர்பார்க்கல. இது எதுவுமே வந்து யாரும் முன்கூட்டியே தீர்மானிக்கல. அவர் வந்து இந்த டேரிஃப் விதிச்சதெல்லாம் வந்து அமெரிக்காவோட நன்மைக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அமெரிக்காவிலையும் பங்குச்சந்தை கீழே தான் போகுது, மற்ற நாடுகள்லையும் பங்குச்சந்தை கீழே தான் போகுது. அப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டுகளை தான், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தான் வந்து மார்கன் ஹவுசல் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாரு. மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போஸ்ன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. மனிதர்கள் எப்படி திட்டமிட்டாலும், எப்படி வந்து யோசித்தாலும் அவங்கள மீறின ஏதோ ஒன்று நடக்கத்தான் செய்யும். அது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்லை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், பெரும்பாலான உலகத்தை பொறுத்த வரைக்கும், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருடங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. எக்ஸப்ட் டூரிங் அந்த கொரோனா காலம் தவிர்த்து உலகம் முழுவதுமே கொரோனா காலத்தில் ஒரு சின்ன பின்னடைவுக்கு பிறகு உலகம் முழுவதும் மிக விரைவாக அதிகரிக்க தான் செஞ்சுருக்கு. அதாவது இது 2008 கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்த 10 வருடங்கள் நீடித்த வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒன்று போல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த 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 10 வருடங்கள், கடந்த 10 வருடங்கள் அடுத்த 10 வருடங்களுக்கான இண்டிகேட்டர் அல்ல. பங்குச்சந்தை பற்றி பேசுகிறவங்க, பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பேசுகிறவங்க, அவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விளம்பரம் கொடுக்குறவங்களே வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ இண்டிகேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து எதிர்காலத்துக்கு எந்த கேரண்டியும் தராது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ எதிர்பாராமல் இந்த உலகத்தில் நடந்த சம்பவங்கள், இப்படி ஒன்று நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இல்லை ஒரு சில தனிநபர்களை முன் வச்சு சில விஷயங்களை சொல்கிறாரு. ஹிட்லர், ஸ்டாலின், மாசேதுங், கவரிலோ பிரின்சிப். இந்த கவரிலோ பிரின்சிப்ன்றவர் யார் அப்படின்னா, இவர் தான் முதல் உலக போருக்கு காரணமானவர். இவர் அந்த ஃபயர் அப்பரண்ட்னு சொல்லுவாங்க, அவரை கொலை செய்ய போய் தான் அந்த அந்த யுத்தமே அடுத்த 2 மாதத்துல யுத்தமே ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தாமஸ் எடிசன், பில் கேட்ஸ், மார்ட்டின் லூத்தர் கிங், இதில் நம்ம ஆப்பிள் கம்பெனி ஆரம்பித்த 2 பேரில் ஒருத்தரான ஸ்டீவ் ஜாப்ஸை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தனிநபர்கள் வந்து எவ்வளவு மாற்றிருக்காங்க உலகத்தை. ஹிட்லர் அப்படின்றவர் வந்து 2ஆம் உலகப் போருக்கு முக்கியமான காரணமாக இருக்காரு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் இந்த புதிய ஆர்டர், இந்த புதிய எக்கனாமிக்கல் ஆர்டர் அப்படின்றது உலகத்தில் உருவாயிருக்கு. அப்போ அந்த தனிநபரோட செயல்பாடு, அந்த தனிநபர் எடுத்த முடிவுகள் வந்து உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்கு. இதெல்லாம் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறார். ஒரு தனிநபர் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கும் போது, தனிநபர் கையில் அதிகாரம் இருக்கும்போது அவங்க எண்ணத்தெல்லாம் மாற்றிடுறாங்க. அது சாதாரண மக்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த தனிநபர்கள் போல சில சம்பவங்கள், கிரேட் டிப்ரெஷன், செகண்ட் வேர்ல்டு வார், மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து அந்த அணுகுண்டு செய்வதற்கான உருவாக்கப்பட்ட அந்த 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 ப்ராஜெக்டோட தலைப்பு வந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இதை பற்றி தான் கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஆப்பன்ஹைமர் அப்படின்ற படத்தை எடுத்திருக்காரு. அப்புறம் வேக்சின்ஸ், தடுப்பு ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்மால் பாக்ஸுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கண்டுபிடிக்க போய் தான் கொரோனான்ற ஒன்று வந்த உடனே இமீடியட்டாக அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை எப்படி வந்து சரி செய்கிறது, இல்லை அதை வந்து எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு உலகம் முழுவதும் தீவிரவாதம் குறித்த பார்வை அப்படின்றது மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத, இது ஒன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், 10 வருஷங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று நடக்கும்போது எப்படி அதுக்கு பிறகு வந்து உலகத்தின் எல்லாமே மாறிடுது. முக்கியமாக பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து, தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எப்படி தலைகீழாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாறி வரும் உலகம், எதிர்பாராத சம்பவங்கள், இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இதை அஃபெக்ட் பண்ணுது, தனிநபராக, ஒரு நாடாக, இல்லை வெஞ்சர் கேபிட்டல் இவங்களாக இது எப்படி மாற்றுதுன்னு சொல்லிட்டே வரும்போது, இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புத்தகத்தை எழுதின கிரஹாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. பெஞ்சமின் கிரஹாம்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த புத்தகத்தை எழுதினப்ப சில விஷயங்கள் வந்து அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கான ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர். அவர் எப்படி பிக் பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை எப்படி எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படியெல்லாம் பேசினவர். அவர் தான் முதல்ல பேசின ஆட்கள் அவரும் ஒருத்தர்.
அது அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு 40 வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்கும்போது, இப்போ வந்து அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமான்னு சொல்ல முடியல அப்படின்னே அவர் சொல்லிடுறாரு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றது வந்து அது ஒவ்வொரு தனிநபர் சார்ந்தது. அவங்க விருப்பப்பட்டா அப்படி வாங்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று உருவாயிருக்கு, அதை கூட வாங்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.